டெய்லியுமே சமைச்சு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக பொடி மட்டும் வீட்டில் செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நான் பருப்பு பொடி வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி அதை விட சூப்பரான ஒரு பொடி பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வாசம் வர வரைக்கும். கருவேப்பிலை ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சுட்டு நல்லா ஸ்கின் அந்த தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்லா புடச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பருப்புலாம் வறுத்தோலைங்க, அது உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா தோல்லாம் எடுத்து அந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இதை பல்ஸ் மோடில் விட்டு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். இதை எடுத்து அப்படியே ஒரு கண்டெய்னரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் சிக்கவாசம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் லிமிட்டடாக கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. இது நல்லா சுடு சாதத்தில் போட்டு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு பொடியோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். நடுவில் கிரன்ச்சியாக சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.